குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் growth அண்ட் இன்ட்ரடக்ஷன். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதனுடைய வளர்ச்சி எப்படி, இதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான் இந்த லெசனில் இருக்குது. இதனோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, டு நோ அபவுட் த மீனிங் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன, ஃபஸ்ட்டு நமக்கு அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்? டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் வேரியஸ் மெஷர்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். நாட்டு வருமானத்தோடைய பல்வேறு நடவடிக்கைகள் என்னென்ன இருக்குது. நெக்ஸ்ட், டு அண்டர்ஸ்டாண்ட் த கம்போசிஷன் ஆஃப் ஜிடிபி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடைய அமைப்பு. தென் to know the contribution of different sectors in GDP. different sectors, பல்வேறு துறைகளுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். to know the economic growth and development and its differences. பொருளாதார வளர்ச்சி, முன்னேற்றம், அதனுடைய வேறுபாடுகள், இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். to know about the development path based on GDP and employment. மொத்த உள்நாட்டு உற்பத்தி இது வேலைவாய்ப்பு அடிப்படையில் வளர்ச்சி பாதை எப்படி போயிட்டுருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த growth ஆஃப் ஜிடிபி அண்ட் எக்கனாமிக் பாலிசிஸ். மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, அதனுடைய பொருளாதார கொள்கைகளோட வளர்ச்சி எப்படி எப்படி இருக்குது அதை பார்க்க போகிறோம். இந்த லெசனில் ஜிடிபினா என்ன, நேஷ்னல் இன்கம், இந்த நேஷ்னல் இன்கம் எப்படி மெஷர் பண்ணுறோம், அப்புறம் ஜிடிபி எப்படி கால்குலேஷன் பண்ணுறோம், அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி என்ன, லிமிட்டேஷன்ஸ் என்ன, அதனோட குறைகள் என்ன, எக்கனாமிக் க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் எத்தனை டிஃப்ரென்சஸ் இருக்குது, அப்புறம் நியூ எக்கனாமிக் பாலிசி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஜிடிபி இன்ட்ரடக்ஷன். டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ஜிடிபி டெல்ஸ் அஸ் how India is doing, you should understand what GDP is. இந்தியா எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறத விளக்குறது தான் ஜிடிபி. அதனால் ஜிடிபினா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். ஜிடிபினா என்ன, எக்ஸ்பான்ஷன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இமேஜின், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இமேஜின் வாட் ஹேப்பன்ஸ் இன் ஏ ஹோட்டல். யூ பிளேஸ் அன் ஆர்டர் ஃபார் 2 idlis and a cup of tea. Someone makes the idlis and tea and someone else serves you. ஒரு ஹோட்டலில் என்ன நடக்கணும் கொஞ்சம் ஒரு இமேஜின் பண்ணிக்கோமா. நம்ம போய் உட்கார்றோம், 2 இட்லி 1 கப் காஃபி அப்படின்னு ஆர்டர் பண்ணுறோம். நம்ம டேபிளுக்கு 2 இட்லியும் காஃபியும் வருது. அந்த இட்லியும் காஃபியும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உள்ளே இருப்பாங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் சர்வ் பண்ணுறவர் வேற ஒருத்தர் இல்லையா. எஸ், இட்லிஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட், தீஸ் ஆர் டேஞ்சிபிள். இட்லிஸ் அண்ட் டீஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. வெளிப்படையாக இட்லி காஃபி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நாம் என்ன செய்ய முடியும், தீஸ் ஆர் டேஞ்சிபிள், தொட முடியும், பார்க்க முடியும். யூ கேன் see, யூ கேன் டச், யூ கேன் ஃபீல் இல்லையாப்பா. தொட முடியும், பார்க்க முடியும், தொட்டு உணர முடியும். இந்த மாதிரி எக்கானமிஸ்ட் கால் சச் டேஞ்சிபிள் ஐட்டம்ஸ் குட்ஸ். இந்த மாதிரி நம்ம தொட்டு உணரக்கூடிய பொருட்களை எக்கானமிஸ்ட் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா குட்ஸ் அப்படிங்கிறாங்க. குட்ஸ் அப்படின்னா பண்டங்கள். எக்கனாமிக்ஸில் ஒரு டேர்ம் ரிப்பீட்டடாக வரும், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு. நம்ம எதெல்லாம் தொட்டு உணர்ந்து பார்க்க முடியுதோ அதை குட்ஸ் அப்படிம்பாங்க. தீஸ் குட்ஸ் ஆர் நாட் ஃப்ரீ பட் ஹேவ் டு பே ஆர் டு பி பெய்டு. இந்த பண்டங்கள் எதுவுமே இலவசம் கிடையாது, ஏன்னா அதுக்கு நம்ம என்ன பே பண்ணுறோம், அமௌண்ட்டை பே பண்ணுறோம். தோ யூ டோன்ட் ரியலைஸ் இட், இன் அடிஷன் டு தீஸ் டேஞ்சபிள் திங்ஸ் கால்டு குட்ஸ், something else is being produced. The work done by the cooks and the people who serve the food. The activity of cooking and serving is not something you can feel and touch. Such activities are not tangible but are nevertheless crucial for you to enjoy the food. Economists call such activity services. தொடக்கூடிய பொருட்களை பண்டங்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் சமையல்காரர் இருக்கிறார் இல்லையா, அவங்க செஞ்சு முடித்த வேலை, அப்புறம் அந்த உணவை பரிமாறக்கூடிய மக்கள், சமையல் அப்புறம் சேவை நடவடிக்கைகளை நாம் என்னன்னு சொல்கிறோம், குட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த குட்ஸ் மாதிரி தொட்டு உணரக்கூடியது கிடையாது. ஆனால் நீங்கள் உணவை என்ன செய்யலாம், சாப்பிட்லாம்,
பொருளியல் வல்லுநர்கள் இருக்கிறாங்களே, எக்கானமிஸ்ட், அவங்க நம்ம அனுபவிக்கிற இந்த பொருட்களை சர்வீசஸ் அப்படிங்கிறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் எவ்ரிடே இன் எ ஹோட்டல் அண்ட் நேஷன் வைட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் அண்ட் பெய்டு ஃபார் திஸ் வாட் த ஜிடிபி மெஷர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஹோட்டலில் என்ன நடக்குதோ அதே மாதிரி தான் நாடு முழுவதும் நடக்குது. பண்டங்கள் பணிகள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு இடத்துல உற்பத்தி செய்கிறாங்க. அது யார் யார் மூலமோ நம்ம கையில் கிடைக்குது. அதுக்கு நாம் என்ன கொடுக்குறோம்? பணம் கொடுத்து அந்த பொருளை வாங்குகிறோம். இதைத்தான் நாம் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெஃபினிஷன் ஆஃப் ஜிடிபி. டெஃபினிஷன் அப்படின்னா வரையறை, அதனோட இலக்கணம் என்ன? The GDP is the market value of all the final goods and services produced in the country during a period. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து பண்டங்கள் அப்புறம் பணிகள், இதனுடைய மார்க்கெட் வேல்யூவை நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட், 1 இயர்னா 1 இயர், 6 மந்த்ஸு, 2 மந்த்ஸு, இந்த டைமில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பொருட்களோட மதிப்பை நம்ம ஜிடிபின்னு சொல்கிறோம். இது எப்படி கால்குலேஷன் பண்ணலாம்? ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். இது எப்படி டேர்மில் சொல்லலாம் அப்படின்னா, சி அப்படிங்கிறது கன்சம்ஷன். கன்சம்ஷன்னா நுகர்வு. ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் நுகர்வு. வி கன்சியூம். இப்போது மார்க்கெட்டில் ஒரு பென் வாங்கிட்டு வரோம். வி ஆர் கன்சியூமிங் த பென். ஓகேவா? கன்சியூம்னா பென் யூஸ் பண்ணுறது, நம்ம நுகர்வு பண்ணுறது. சி ஃபார் கன்சம்ஷன், ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீட்டாளர். தென் ஜி ஃபார் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அரசாங்கத்தோடைய மொத்த செலவுகள். இதில் எக்ஸ் மைனஸ் எம்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அந்த எக்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ், எம்ங்கிறது இம்போர்ட்ஸை குறிக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் போக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் எவ்வளவு, பேலன்ஸ் எவ்வளவு, இந்த கால்குலேஷனில் தான் நாம் ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறோம். ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். சி ஃபார் கன்சம்ஷன், ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், ஜி ஃபார் கவர்மெண்ட் பாலிசிஸ், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்ஸ் மைனஸ் இம்போர்ட்ஸ். தென் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் என்ன? as you know by now, goods are tangible items while services are activities which are intangible. பண்டங்கள் பணிகள். பண்டங்கள் அப்படிங்கிறது, குட்ஸ் அப்படிங்கிறது நம்ம தொடக்கூடிய பொருட்கள், பணிகள் சர்வீசஸ் அப்படிங்கிறது தொட்டு உணர முடியாத நடவடிக்கைகள் அப்படின்னு நம்ம இப்போ தானே பார்த்தோம். தென் மார்க்கெட் வேல்யூ. மார்க்கெட் வேல்யூனா என்ன? திஸ் இஸ் த ப்ரைஸ் அட் விச் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் சோல்ட் இன் த மார்க்கெட். அங்காடி மதிப்பு, மார்க்கெட்டில் அந்த பொருளுக்கு விற்கக்கூடிய ரேட்டு, அதுதான் நம்ம மார்க்கெட் வேல்யூன்னு சொல்கிறோம். தென் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். எக்கானமிஸ்ட் டைலர் கோவன், அலெக்ஸ் டாபர்ராக், இவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் which will be used or consumed. The goods and services which will be used for producing other goods and services and will form a part of the goods and services produced are called intermediate goods அப்படிங்கிறாங்க. அதாவது இறுதி நிலை பண்டங்கள் அப்புறம் அதனுடைய பணிகள். இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகள். இறுதிநிலை பண்டங்கள் பணிகள் அப்படிங்கிறது நுகர்வுக்காக அல்லது பயன்பாட்டுக்காக உள்ள பண்டங்கள் பணிகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பண்டங்களும் பணிகளும் இன்னொரு பண்டங்களை உற்பத்தி செய்ய பயன்படுதோ அல்லது மற்ற பண்டங்களை உற்பத்தி செய்கிறதுக்கு இது ஒரு பார்ட்டாக இருக்குதோ அதை நாம் என்னன்னு சொல்கிறோம்? இன்டர்மீடியேட் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னா டைலர் கோவன் அப்புறம் அலெக்ஸ் டாபர்ராக், இந்த ஃபேமஸ் 2 எக்கானமிஸ்ட் இதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதை பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன். இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் விச் will be used for producing other goods, இன்னொரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய பொருளாக இருக்கணும், அல்லது அதோட மட்டும் இல்லாமல் and will form a part of the goods and services produced are called intermediate goods. intermediate goods அப்படின்னு சொல்கிறாங்க. Only the final goods are included in the GDP. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அந்த ஃபைனல் குட்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இன்டர்மீடியட் குட்ஸை எடுத்துக்கிறது கிடையாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அது டபுள் கவுண்டிங் ஆகிடும். இன்டர்மீடியட் குட்ஸ் ஆர் நாட் கவுண்டட் இன் கால்குலேட்டிங்
the GDP because their value is included in the final goods. So, if the intermediate goods are included in the GDP, it will result in what is called double counting. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இறுதிநிலை பண்டங்கள் அண்ட் ஃபைனல் குட்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் இந்த இன்டர்மீடியட் குட்ஸை எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா அதனோட மதிப்பு இறுதிநிலை பண்டத்தில் சேர்க்கப்பட்டுருது. அதனால் இறுதிநிலை பண்டத்தோடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்க்கறதுனால அதனோட விளைவு டபுள் கவுண்டிங் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப் ஆஃப் டீ எடுத்துக்குவோமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கப் ஆஃப் டீ இஸ் பாட் இன் ஏ ஹோட்டல் இஸ் ஏ ஃபைனல் குட். ஒரு கப் டீ வாங்குகிறோம், அது ஒரு டீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் குட்டாக இருக்குது. பிகாஸ் இட் இஸ் கன்சியூம்டு அண்ட் டஸ் நாட் ஃபார்ம் எ பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங் சம்திங் எல்ஸ். So the market value of the cup of tea being a final good is included in the GDP. Sugar is mixed in the tea is an intermediate good because it is used in making tea and forms a part of the tea served. Suppose the tea is priced ₹10 a cup, of which the value of sugar is 2 rupees. So the price of the cup of tea includes ₹2, price of the spoon of sugar. If this value of sugar is included in the GDP, it will be counted twice, as a spoon of sugar and again as a part of the cup of tea. This is double counting, and to avoid it in the intermediate goods like sugar are excluded from GDP. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஹோட்டலில் ஒரு கப் டீ வாங்குகிறோம், அது ஃபைனல் குட். இது வேறு எந்த பொருளோட பகுதியாகவும் இருக்காது. ஒரு கப் டீயோடைய அங்காடி மதிப்பு இறுதி பண்டமாக இருக்கிறதுனால மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சுகர் இருக்குது இல்லையா, அது ஒரு இன்டர்மீடியட் குட்ஸ். அது தனியாக நம்ம அதுக்கு ரேட் போட மாட்டோம் இல்லையா. இது அந்த சுகர் அந்த டீ தயாரிக்கிறதுக்கு தேவையான ஒரு பொருளாக இருக்குது. அதனால் ஒரு கப் ஆஃப் டீ 10 ருபீஸ் அப்படின்னா அதில் சுகரோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 2 ருபீஸாக இருக்கலாம். அதனால் அந்த ஒரு கப் டீயில் தேக்கரண்டி, அதாவது சர்க்கரையோட விலை 2 ருபீஸாக உள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கிறது. அந்த சுகரோடைய வேல்யூவை நம்ம மறுபடியும் தனியாக கூட்டினா டீ 10 ருபீஸ், சுகரோட வேல்யூ 2 ருபீஸ், அந்த மில்கோட வேல்யூ ஒரு 5 ருபீஸ் அப்படின்னு போட்டோன்னா அது டபுள் கவுண்டிங் ஆகிடும். அதனால தான் இதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த இடைநிலை பண்டம் இன்டர்மீடியட்ஸ் குட்ஸை நம்ம என்ன செய்கிறதில்ல, அந்த 1 கப் ஆஃப் டீயில் சேர்க்கறதில்ல. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இப்போ ஒரு கார் எடுத்துக்குவோம். முழுசாக ஒரு கார் நம்ம வாங்குகிறோம். இப்போ இந்த காரோடைய ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ டயர் ஒரு இடத்துல, இந்த ஸ்டியரிங் ஒரு இடத்துல, சீட் ஒரு இடத்துல, சீட் பெல்ட் ஒரு இடத்துல. அப்போ ஒன்று ஒரு கார் வாங்கும்போது காரோட முழு விலையை தான் நம்ம போட முடியும். ஒன்றுக்கும் தனித்தனியாக மறுபடியும் விலை போட்டோன்னா என்னாகும்? டபுள் கவுண்டிங் ஆகிடும். அந்த விலைகள் எல்லாம் முதல்ல அந்த காரோட விலையில என்ன செஞ்சுருப்பாங்க? ஆட் பண்ணியிருப்பாங்க. எஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் இன்கம், நம்ம நாட்டு வருமானம். நேஷ்னல் இன்கம்னா நாட்டு வருமானம். National income is a measure of the total money value of goods and services produced by an economy over a period of time, normally a year. Commonly, national income is called as gross national product GNP or national dividend. National income அப்படிங்கிறது ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் பணிகள். All goods and services produced in a country within a மென்ஷன்ட் பீரியட். பொதுவாக நாட்டு வருமானத்தை மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி அல்லது நாட்டு வருமான ஈவு நேஷ்னல் டிவிடெண்ட் அப்படிங்கிற வேர்ட்லையும் சொல்லுவாங்க. வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் மெஷரிங் ஆஃப் நேஷ்னல் இன்கம். நாட்டு வருமானத்தை கணக்கிடுறதுக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. நிறைய மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்தெந்த மெத்தட்ஸில் நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், gross domestic product, net national product, net domestic product, per capita income, personal income and disposable income. இப்போ இந்த ஒவ்வொரு மெத்தடையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், தட் இஸ் ஜிஎன்பி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் goods and services produced and income received in a year by domestic residents of a country. It includes profits earned from capital invested abroad. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களால் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த வெளியீடுகள், மொத்த டோட்டல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை கால்குலேஷன். இதில் சில பீப்புள் வருமானம் ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாரினில் போய் உழைப்பாங்க இல்லையா,
அங்கே போய் ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்க சம்பாதிச்சு நம்ம நாட்டுக்கு அனுப்பின பணம் அதுவும் இந்த நேஷ்னல் ஜிஎன்பியில் இன்க்ளூட் ஆகும். வெளிநாட்டு முதலீடு மூலமாக ஈட்டின லாபமும் இதில் அடங்கும். அதே மாதிரி நம்ம வந்து இங்கே சம்பாதிச்சு ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் இதில் கால்குலேஷனில் கொண்டு வந்துருவாங்க. அதான் பாருங்கள், கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் produced and income received in a year by domestic residents, அந்த நாட்டு மக்களால் of a country. It includes the profits earned from capital invested abroad. இதை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணுறோம்? GNP is equal to C plus I plus G X minus M plus NFIA. இது வந்து C for consumption, I for investment, G for government expenditure, X minus M, X for export, M for import, export minus import, and last one NFIA. NFIA means net factor income from abroad. வெளிநாட்டிலிருந்து நாம ஈட்டப்பட்ட நிகர வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஃபஸ்ட்டு பார்த்தது மொத்த நாட்டு உற்பத்தி. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. Gross domestic product is the total value of output of goods and services produced by the factors of production within the geographical boundaries of the country. ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் புவியியல் எல்லைக்குள் அந்த நாட்டோட ஜியாகிரபிக்கல் பவுண்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட குட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய மொத்த மதிப்பு தான் உள்நாட்டு மதிப்புன்னு சொல்கிறோம். உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். மொத்த அந்த உற்பத்தி காரணிகளை வச்சு நம்ம நாட்டிலே கிடைக்கிறத வச்சே மட்டும் பண்ணணும், ஃபாரினை நம்ம டிபெண்ட் பண்ணாமல். விதின் த ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் கண்ட்ரி, நம்ம நாட்டோடைய எல்லைக்குள்ளே. தென் தேர்ட் ஒன், த நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். நெட் நேஷ்னல் நிகர நாட்டு உற்பத்தி. Net national product is arrived by making some adjustment with regard to depreciation. That is, we arrive the net national product, that is NNP, by deducting the value of depreciation from gross national product. That is, NNP is equal to GNP minus depreciation. ஃபஸ்ட் நம்ம மொத்த நாட்டு உற்பத்தி பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம பார்க்க போகிறது நிகர நாட்டு உற்பத்தி. அதாவது நிகர நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தோட மதிப்பை நீக்கின பின்னாடி கிடைக்கக்கூடிய பணமதிப்பு நிகர நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறோம். இப்போது ஜஸ்ட் நம்ம வீட்டில் ஒரு மெஷினரி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மெஷினரி வந்து எல்லா டைமும் வாங்கினதுலேருந்து அது வீணாக போகிற வரைக்கும் ஒரே மதிப்பு இருக்குமா? கிடையாது. அதில் கொஞ்சம் டிப்ரிசியேஷன் இருக்கும். அந்த டிப்ரிசியேஷன் போக இருக்கக்கூடிய மதிப்பை நாம் நிகர நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறோம். அந்த டிப்ரிசியேஷனை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, என்என்பி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன். அந்த மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து அந்த தேய்மானத்தை கழிச்சு போக கிடைக்கிறது நமக்கு என்என்பி. நெக்ஸ்ட் ஒன், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்த்தோம் இல்லையா, அடுத்தது நிகர உள்நாட்டு உற்பத்தி. நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் எ பார்ட் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். Net domestic product is obtained from the gross domestic product by deducting the quantum of tear and wear expenses, that is also depreciation. NNP is equal to GNP minus depreciation. அதே மாதிரி நிகர உள்நாட்டு உற்பத்திங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடைய ஒரு பகுதி தான். மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தோட செலவோட அளவை கழித்து அதுக்கு பின்னாடி கிடைக்கிறத நம்ம நிகர உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்கிறோம். இதை நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணலாம்? என்என்பி இஸ் ஈக்குவல் டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் டெப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் ஒன், பெர் கேபிட்டா இன்கம், தட் இஸ் PCI. பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா, பெர் கேபிட்டா இன்கம் ஆர் அவுட்புட் பர் பர்சன் இஸ் அன் இண்டிகேட்டர் டு ஷோ த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள் இன் எ கண்ட்ரி. It is obtained by dividing the national income by the population of a country. Per capita income is equal to national income by population. தலா வருமானம். தலா வருமானங்கிறது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கருவின்னு சொல்கிறோம். நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையில் வகுக்கிறது மூலமாக கிடைக்கக்கூடியது தலா வருமானம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீட்டே எடுத்துக்குவோமே. நம்ம வீட்டோடைய பெர் கேபிட்டா இன்கம், ஒரு தனிநபர் வருமானம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம வீட்டில் மொத்தம் 4 பேர் இருக்கிறோம். அம்மா, அப்பா, நம்ம வீட்டில் 2 குழந்தைங்க. தனிநபர் வருமானம் எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா, அம்மாவோட வருமானம் ஒரு 20,000 போடுங்க, அப்பாவோட இன்கம் 20,000, 40,000 ஆச்சா.
இப்போ இந்த 40,000 உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ்? 4 பேர். அப்போ 40,000 டிவைடட் பை 4 10,000. அப்போ உங்கள் ஒவ்வொருத்தருடைய வருமானம் எவ்வளவு? 10,000 ஆகும். இதை வந்து வீட்டுக்கு நம்ம அப்படி கால்குலேஷன் பண்ணும்போது நாட்டுக்கு எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம்? டோட்டல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். ஒரு நாட்டில் மொத்தம் எவ்வளோ வருமானம் ஏர்ன் பண்ணுறோம் அதை மொத்த மக்கள் தொகையால் வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடியது per capita income. அதான் எப்படி ஃபார்முலா? per capita income is equal to national income divided by population. In 1867-68, for the first time, Dadabhai Navroji had ascertained the per capita income in his book Poverty and British Rule of India. 1867-68 முதல்ல தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டிஷ்க்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார். அதில் இந்த பெர் கேபிட்டா இன்கம் பற்றி அவர் அப்போவே எழுதியிருக்கிறார் தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் 6th one, personal income. Personal income is the total money income received by individuals and households of a country from all possible sources before direct taxes. நேர்முக வரி விதிப்புக்கு முன்னாடி, டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி தனிநபர் அல்லது ஒரு நாட்டோடைய குடும்பங்கள் மூலமாக அனைத்து ஆதாரங்கள்லேருந்து பெறக்கூடிய மொத்த பண வருமானத்தை நம்ம தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டல் மணி இன்கம் ரிசீவ்டு பை இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி ஃப்ரம் ஆல் பாசிபிள் சோர்சஸ் பிஃபோர் டைரக்ட் டாக்ஸஸ். டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க சம்பாதிக்கக்கூடிய மொத்த வருமானத்தை பர்சனல் இன்கம். தென் டிஸ்போசபிள் இன்கம். டிஸ்போசபிள் இன்கம்னா செலவிட தகுந்த வருமானம், டிஐ. Disposable income means actual income which can be spent on consumption by individuals and families. Thus, it can be expressed as DPI is equal to PI minus direct taxes. தனிநபர் அப்புறம் குடும்பங்களுடைய உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவிடப்படக்கூடிய வருமானத்தை நம்மளோட தேவைகளுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோமோ அதை நம்ம டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்கிறோம். இதை தனிப்பட்ட வருமானம்னு சொல்லலாம். தனிப்பட்ட வருமானம் ஈக்குவல் டு நேர்முக வரி, அதாவது டிபிஐ ஈக்குவல் டு தனிப்பட்ட வருமானம் மைனஸ் டைரக்ட் டாக்ஸஸ். அது கழிச்சு போக மீதி இருக்கக்கூடியதை நம்ம டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்கிறோம். தென் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டது, தட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கண்ட்ரி. GDP of India is includes only the market value of goods and services produced in India. For example, the market value of apples produced in Kashmir are included in our GDP since Kashmir is in India. The market value of apples produced in California, even if they are sold in Indian markets, are not included in our GDP because California is in the US. இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பண்டங்கள் பணிகளுடைய அங்காடி மதிப்பை தான் இந்தியாவுடைய ஜிடிபின்னு சொல்கிறோம். இந்தியாவிலே உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதைத்தான் நம்ம ஜிடிபின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், காஷ்மீர் இந்தியாவில் இருக்குது, கலிஃபோர்னியா அமெரிக்காவில் இருக்குது. ஓகேவா? இப்போது காஷ்மீர் இந்தியாவில் இருக்கிறதுனால அங்கே உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிள் இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூ நம்ம இந்தியன் அக்கௌண்ட்டில் ஜிடிபியில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கலிஃபோர்னியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிளோடைய அங்காடி மதிப்பு இந்தியாவில் விற்பனை செஞ்சாலும் அதை நாம் ஜிடிபியில் ஆட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா கலிஃபோர்னியா எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. எஸ். தென் ப்ரொடியூஸ்ட் டியூரிங் எ டைம் பீரியட், ஒரு காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது. The GDP of a country measures the market value of goods and services produced only during the particular specified time period. The goods and services produced in earlier periods are not included. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட குட்ஸ் அண்ட் சர்வீசஸோட அங்காடி மதிப்பை, மார்க்கெட் வேல்யூ தான் ஒரு நாட்டோடைய ஜிடிபி. இது லாஸ்ட் இயரில் பண்ணது, இது அந்த மிச்சம் மீதியை இந்த இயர் அக்கௌண்ட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை கொண்டு வரக்கூடாது. ஒரு வருஷத்தில் பண்ணதை அந்த வருஷத்தோடு என்ன செஞ்சுக்கணும்? அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். The modern concept of GDP was first developed by Simon Kuznets for US Congress report in 1934. 1934ல் சைமன் குஸ்னெட் அப்படிங்கிறவரால் தான் ஜிடிபியோடைய இந்த ரீசன்ட் மெத்தடை முதல்ல உருவாக்க பண்ணியிருக்கிறாங்க. தென் மெத்தட்ஸ் ஆஃப் ஜிடிபி கால்குலேட்டிங், மொத்த உள்நாட்டு உற்பத்தியை எப்படியெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணலாம், அதுக்கு 3 மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் மெத்தட், தென் வேல்யூ ஆடட் அப்ரோச்.
expenditure approach, income approach, value added approach. Expenditure approach. In this method, the GDP is measured by adding the expenditure on all final goods and services produced in the country during a specified period. இந்த முறையில் செலவின முறை, இந்த முறையில் மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செஞ்ச ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய கூட்டுத்தொகைன்னு சொல்கிறாங்க. y is equal to c plus i plus g x minus m. Consumption, investment, government expenditures plus export minus imports. Second one, the income approach. வருமான முறை. This method looks at GDP from the perspective of earnings of the men and women who are involved in producing the goods and services. The income approach is to measuring GDP y is equal to wages plus rent plus interest plus profit. வருமான முறை. வருமானம் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, பணிகளை உற்பத்தி செய்கிறதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆல் பீப்புள், ஆண்கள் பெண்கள், இவங்களுடைய வருமானத்தை கணக்கில் கொண்டு வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இந்த முறை கால்குலேஷன் பண்ணுறாங்க. வருமான முறையில் ஜிடிபி கால்குலேஷன் பண்ணும்போது வருமானம் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறது இன்கம் ஈக்குவல் டு கூலி, வாரம், வட்டி, லாபம், வேஜஸ், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். இந்த முறையில் கால்குலேஷன் பண்ணுறாங்க இன்கம் அப்ரோச். தேர்ட் அப்ரோச், வேல்யூ ஆடட் அப்ரோச். இதில் பாருங்கள், a cup of tea is served to you in a hotel is a final good. நம்ம காஃபி டீலேயே தான் இருக்கிறோம் இல்லையா? a cup of tea is served to you in a hotel is a final good. உங்கள் ஹோட்டலில் போய் நம்ம ஒரு கப் டீ வாங்குகிறோம். the good is used to produce it. tea powder, milk and sugar are intermediate goods. இந்த டீயில் யூஸ் பண்ணக்கூடிய டீ பவுடர், மில்க், சுகர் இது எல்லாமே என்ன குட்ஸ்னு சொல்கிறோம்? இடைநிலை பொருட்கள், தட் இஸ் இன்டர்மீடியட் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். சின்ஸ் தே ஃபார்ம் எ பார்ட் ஆஃப் த ஃபைனல் குட், the cup of tea. One way to measure the market value of the cup of tea is to add the value produced by each intermediate goods used to produce it. The sum of the value added by all the intermediate goods used in the production gives us the total value of the final goods produced in the economy. அதாவது ஒரு கோப்பை தேநீரில் இறுதி பண்டமாக மாறுறதுக்கு இது எல்லாமே ஒரு இடைநிலை பண்டமாக இருக்குது. இதெல்லாம் டீ, பால், சர்க்கரை, இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பொருளோடைய மதிப்பை நம்ம கூட்டிகிட்டே இருந்தால் என்னாகும்? டீயோட அளவு விலை இன்னும் அதிகமாகும். உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட எல்லா இடைநிலை பொருட்கள் இருக்கு இல்லையா, அதனோட மதிப்பை சேர்க்கும் போது பொருளாதாரத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களுடைய மொத்த மதிப்பு கிடைக்குது. டீ தூள், பால், சர்க்கரை இது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது? டீ இல்லையா? இங்கே பாருங்கள், டீ பவுடர், மில்க், சுகர் இது எல்லாம் சேர்ந்தது தான் டீ, ஃபைனல் குட்டு டீ. இதில் டீ பவுடர், மில்க், சுகர் இந்த 3 என்ன ப்ராடக்ட்னு சொல்கிறோம்? இன்டர்மீடியட் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ வேல்யூ ஆடட் மெத்தடில் டீ பவுடர் ப்ளஸ் மில்க் ப்ளஸ் சுகர் இஸ் ஈக்குவல் டு டீ இப்படி நமக்கு கிடைக்குது. தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபி. ஜிடிபியோடைய முக்கியத்துவம் என்ன? ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். ஒரு நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சி பற்றி நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அண்ட் டீஃப்ளேஷன், பண வீக்கம், பண வாட்டம், இதை பற்றின சிக்கல்களை நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. கம்பேரிஷன் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலக நாடுகளோட ஒப்பீடு செய்கிறதுக்கு, கம்பேர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எஸ்டிமேட் த பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறனை மதிப்பீடு செய்கிறதுக்கு உதவுது. ஸ்டடி ஆஃப் பப்ளிக் செக்டார், பொதுத்துறை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுது. தென் கைடு டு எக்கனாமிக் பிளானிங், பொருளாதார திட்டமிடுறதுக்காகவும் திட்டம் செஞ்சு அந்த திட்டத்தை எப்படி நம்ம வழிகாட்டியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் அதோட லிமிட்டேஷன்ஸ், ஜிடிபியில் சில ப்ராப்ளம் இருக்குது. என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா, செவரல் இம்பார்ட்டன்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் லெஃப்ட் அவுட் ஆஃப் த ஜிடிபி. சில பொருட்களை நம்ம என்ன பண்ணிடுறோம்? கணக்கில் கொண்டு வராமல் லெஃப்ட் பண்ணிடுறோம். எதெல்லாம் அப்படின்னா, the GDP includes only the goods and services sold in the market. The services provided by parents to their children is very important, but it is not included in the GDP because it is not sold in the market. Likewise, clean air, which is vital for healthy life, has no market value and is left out of the GDP. சந்தையில் விற்கப்படக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸோடைய மதிப்பு மட்டும்தான் உள்நாட்டு உற்பத்தியில் அடங்குது.
ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மா அப்பா நம்ம குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தராங்க இல்லையா, அதுக்கு அவங்க டியூஷன் ஃபீஸ்னு வாங்குறாங்களா? வீட்டில் எல்லா குக்கிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க, அதுக்கு ஏதாவது மெய்ட் உள்ளான சம்பளம் வாங்குறாங்களா? கிடையாது. இதெல்லாம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் என்ன செய்யறதில்ல, கால்குலேஷனில் கொண்டு வர்றதில்ல. ஏன்னா அது சந்தையில் வியாபாரமாக பண்ணலை, தங்களோட குழந்தைங்களுக்கு தங்களோட வீட்டு வேலையை தானே முன்னெடுத்து செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சுத்தமான காற்று, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியமானதாக இருக்குது. இதுக்கு எந்த விதமான சந்தை மதிப்பும் இல்லை. இதெல்லாம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரம்புக்கு வர்றது கிடையாது. செகண்ட் ஒன், ஜிடிபி மெஷர்ஸ் ஒன்லி குவான்டிட்டி பட் நாட் குவாலிட்டி. அதாவது தரத்தை அளவை மட்டும்தான் அளவிடுதே ஒழிய தரத்தை கிடையாது. 1970s பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ்லாம் பால்பான் பென்னை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப மட்டமான குவாலிட்டியில் அப்போ கிடச்சிது, தரம் இல்லாத பொருளாக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பால்பான் பென்னெல்லாம் ரொம்ப தரம் மேம்படுத்தப்பட்டு அவற்றோட உற்பத்தியும் ஒரு அளவுக்கு மேலே அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது பண்டத்தோடைய தரம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இந்த தரம் அப்படிங்கிறத உள்நாட்டு உற்பத்தியில் என்ன செய்கிறது இல்லை, கால்குலேஷனில் கொண்டு வரதில்ல. எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்குன்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய அது எப்படி குவாலிட்டி அப்படிங்கிறத அவங்க கணக்குக்கு கொண்டு வர்றது கிடையாது. Third one, GDP does not tell us about the way income is distributed in the economy. நாட்டு வருமான பகிர்வு பற்றி இது எதுவுமே சொல்கிறது கிடையாது. ஒரு நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விரைவாக வளரலாம், ஆனால் வருமானங்கிறது சமம் இல்லாத நிலையில் பகிர்ந்தளிக்க, எல்லாரும் ஒரே மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணுறாமா? கிடையாது. ஸோ வருமானம் சமன் இல்லாத நிலையில் பகிர்ந்து அளிக்கப்படுது. இதனால் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் வெல்த்தியாக வெல்டுடுவாக இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது கிடையாது. Fourth one, the GDP does not tell us about the kind of life people are living. ஜிடிபி மிக குறைந்த சுகாதார நிலை, மக்கள் ஜனநாயகமற்ற அரசியலமைப்பு, தற்கொலை விகிதம் இதெல்லாம் கருத்தில் வச்சுக்காம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உயர்மட்ட தனிநபர் வருமானத்தை மட்டும்தான் அவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஹேண்ட் இன் வித் வியூ வெரி a high level of per capita real GDP can go hand in hand with very low health conditions of people and undemocratic political system, high pollution and suicide rate. இதெல்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிடிபியோடைய மொத்த மதிப்பீடு பாருங்க. The Central Statistical Organization, that is CSO, under the Ministry of Statistical Department keeps the records. Its processes involves conducting an annual survey of industries and compilation of various indexes like the index of industrial production, consumer price index, etc. புள்ளியியல் துறை அமைச்சரவையின் கீழ் இருக்கக்கூடிய மத்திய புள்ளியியல் அமைப்பு சிஎஸ்ஓ ஜிடிபி இந்த சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாப்பாக வச்சுட்டு இருக்காங்க. தொழில்துறையோட உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு ஐஐபி, நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ இந்த குறியீடுகளை அவங்க வெளியிடுறாங்க.